இந்த ஆர்ப்பாட்டம் அல்லது எங்களோட எதிர்ப்பு என்றது எங்களோட மனசாட்சியோட சம்பந்தப்பட்டது, எங்களோட நம்பிக்கையோட சம்பந்தப்பட்டது. மனிதனாக பிறந்திருந்தால் நாம் சொல்றதால மாற்றம் உண்டாகினோ இல்லையோ நம்முடைய வாயால ஒரு அநியாயத்துக்கு எதிராக ஒரு குரல் வர வேண்டும் என்பது மனிதனுடைய அடிப்படையான ஒரு விடயமாக இருக்கும். அதனாலதான் இதை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். முதலாவது. இரண்டாவது, மாற்றம் இல்லை என்று இல்லை. எங்களுக்கு தெரியும், அண்மை காலத்துல நாம் பிறந்த அண்மை காலத்துல சவுத் ஆப்பிரிக்காவுடைய அந்த போராட்டத்தை எடுத்து பார்க்கும்போது யாரும் நினைக்கல 30 வருடம் எல்லா அரசாங்கங்களும் மேற்கத்திய உலகங்களும் அந்த நேரத்தில் அந்த சவுத் ஆப்பிரிக்கா மக்களுக்கு எதிராக தான் இருந்தாங்க. நெல்சன் மண்டேலா ஜெயிலுக்குள்ள இருந்து கொண்டு அந்த போராட்டம் மக்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு ஒரு சின்ன எண்ணிக்கையாக இருந்தாலும் இப்போ மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்குது. மிக முக்கியமான நாடுகள் ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், கனடா, யூகே போன்ற நாடுகள் அந்த மக்களுடைய அழுத்தத்தின் காரணமாக இப்பொழுது ஒரு பலஸ்தீன நாட்டை அவர்கள் அங்கீகரிக்க, இதுவரைக்கும் அவர்கள் பலஸ்தீன் என்ற பூமியில போயிட்டு அங்கீகரிப்பு இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கினார்கள். அவர்கள் எல்லாம் உதவி செய்தார்கள். அங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்கள், மக்கள் அல்ல, அவர்கள் உருவாக்கினார்கள். ஆஸ்திரேலியாவும் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு, அதெல்லாம் வெள்ளையர்கள் மேற்கத்திய போயிட்டு உருவாக்கின நாடுகள். கனடாவும் அப்படிதான், இண்டிஜினஸ் மக்களை திரட்டி அவங்களுக்கு தேவையான நாட்டை உருவாக்கின இடம். ஆனா அங்கு இப்ப மக்கள் ஒன்று கூடி முன்வைக்கக்கூடிய குரலின் காரணமாக அங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு வேற செய்ய வழி இல்லை என்று பலஸ்தீனுக்காக ஒரு தனி நாடு 1967 உடன்பட்ட அந்த டூ ஸ்டேட் சொல்யூஷனுக்கு போகணும் என்று ஒரு வந்திருக்குது. அதனால இன்னைக்கு அதே போல அமெரிக்காவில் எங்கட சகோதரி தசி சொன்னதை போல அங்க இருக்கக்கூடிய வாலிபர்கள், யுவதிகள் யூனிவர்சிட்டியில செய்யக்கூடிய அந்த பெரிய மாற்றம். ஆரம்பத்துல எங்கட அமீன் இசதீன் சார் சொன்னாங்க, நியூயார்க்குடைய மேயர் கேண்டிடேட் அவருடைய ஒரே ஒரு வாதம் என்னன்னா, அநியாயம் இழக்கப்படக்கூடிய நியூயார்க்ல வாழக்கூடிய பிரஜைகளுக்கு நான் குரல் கொடுக்கிறேன். இது ஒரு சின்ன 5% தான் இந்த பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ணுகிறார்கள். பலஸ்தீனுக்கு அநியாயம் நடக்குது, அதுக்கு எதிராக அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள். அது அவருடைய பாப்புலாரிட்டி அதுல தான் இருக்கு. அதனால எங்களுடைய ஒன்று கூடல்ல மாற்றம் உண்டாகும். இது மிக தெளிவான ஒரு விடயம். ஆரம்பத்தில் எங்கட நாட்டில் கூட ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு வாலிபர்கள் கொஞ்சம் பேர் தான் ஒன்று சேர்ந்தார்கள். அவர்கள் தொடர்ந்து அதை செய்ததின் காரணத்தினால ஒரு மாற்றம் உண்டானது. அதனால எங்களுடைய இந்த போராட்டத்தால் நிச்சயமாக மாற்றம் இருக்கும். இதனால எதிர்காலத்துல ஒரு சிறந்த சமூகம் உருவாகும். இன்றைக்கு எங்களுக்கு காண கிடைக்காட்டிலும் நிச்சயமாக ஒரு சுதந்திரமான ஒரு நாடு, சுதந்திரமான ஒரு உலகத்தை நமக்கு பெற்றுக்கொள்ளலாம்.